ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் நீங்கள் அதீதமாக பயப்படுகிறீர்கள். 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல வாழும் காலத்துல தசாபுத்தி நடத்தினால் அந்த சூரியன் செவ்வாய் பாபத்துவமாக அங்கே 7ல் செவ்வாய் அமர்ந்து பாபத்துவமாக அமர்ந்து தசா நடத்தினால் நிச்சயமாக சற்று குடும்ப பிரிவுகள் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சுபத்துவமாக தசை நடத்தினால் சுப பிரிவுகள் இருக்கும், மறுபடியும் இணைந்து விடுவீர்கள். மேசத்திலோ விருச்சிகத்திலோ மகரத்திலோ சிம்மத்திலோ சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்து நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் தசாபுத்தி நடத்துகிற போது யோகமாகத்தான் வேலை செய்யும், தோஷமாக வேலை செய்யாது. அல்லது இந்த மேசம் விருச்சிகம் சிம்மம் மகரத்தில் சூரியன் செவ்வாய் இல்லாமல் வேறு வீடுகளில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்து குருவின் தொடர்பில் குருவின் பார்வையில் இருக்கிற போது அது தோஷமாக வேலை செய்யாது, யோகமாகத்தான் வேலை செய்யும். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் யோகமாக வேலை செய்து விட்டால் அந்த பெண்ணோட பெயரிலேயே சொத்து பத்து வீடு வாசல் மண்மனை நிலையான சொத்துக்கள் எல்லாம் அந்த பெண்ணுடைய பெயரிலேயே நல்லபடியாக அமைந்து விடுமே. சூரியன் செவ்வாய் சேர்வதால் மட்டுமே தீங்கு என்பது தவறான கருத்து. நமஸ்காரம்.